தமிழ்நாட்டில் பீகார் தொழிலாளர்கள் அவமதிக்கப்படுவதாக பிரதமர் மோடி குற்றஞ்சாட்டிய நிலையில் தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகையை உண்டாக்கும் அற்ப அரசியலில் ஈடுபட வேண்டாம் என முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். तमिलनाडु में डीएमके के लोग बिहार के मेहनतकश लोगों को प्रताड़ित करते हैं और बिहार में आरजेडी क्या करती है? इतना सारा हो रहा है, आरजेडी को सांप सूंघ जाता है. பீகாரில் தேர்தல் பரப்புரையின் போது பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்த கருத்துக்கள் தான் தற்பொழுது தமிழ்நாட்டில் பூகம்பத்தை கிளப்பி உள்ளது. இதற்கு எதிர்வினையாற்றியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பீகார் தமிழ்நாடு இடையே பகையை ஏற்படுத்த பிரதமர் மோடி முயற்சிப்பதாக கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒடிசா, பீகார் என எங்கு சென்றாலும் தமிழர்கள் மீதான வன்மத்தை தேர்தல் அரசியலுக்காக பிரதமர் வெளிப்படுத்துவதாகவும், நாட்டில் உள்ள அனைவருக்குமான பிரதமர் பொறுப்பில் இருக்கிறோம் என்பதையே மோடி அடிக்கடி மறந்து விடுகிறார் எனவும் சாடியுள்ளார். இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் பகையை வளர்ப்பது, தமிழர்களுக்கும் பீகார் மக்களுக்கும் பகையை உண்டாக்கும்படி நடந்து கொள்வது போன்ற அற்ப அரசியல் செயல்பாடுகளை பிரதமர் நிறுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே பிரதமர் மோடியின் கருத்திற்கு அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்வினையாற்றியுள்ளனர். பொய் பிரச்சாரத்தின் மூலமாக வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற குறுகிய மனப்பான்மையில் ஒரு பிரதமர் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டியவர். பிளவுகள் இருந்தாலும் பிளவுகளை சரி செய்ய வேண்டிய இடத்தில்தான் பிரதமர்கள் இருக்க வேண்டும். அவர் தெளிவா சொன்னார், திமுக அதன் கூட்டணி கட்சிகள் தமிழர்கள் வார்த்தை எங்கேயும் சொல்லவே இல்லை. ஆக திமுக நீங்க நிச்சயமா பீகாரிகளை மோசமா தான் பேசுறீங்க. பீகார்லாம் அறிவில்லாதவங்க, அவங்க எல்லாம் நம்மகிட்ட இருந்து தமிழர்கள்ட்ட இருந்து வேலையை புடுங்கிக்கிறாங்க. தமிழர்கள் மீது நாங்களும் அக்கறை வைத்திருக்கிறோம். நானும் தமிழச்சி தான், நாங்களும் தமிழர்கள் தான். தேர்தலுக்காக வாக்கு வங்கிக்காக எதை ஒன்னாலும் அள்ளி வீசக்கூடாது. ஒரு பொறுப்புள்ள இந்த தேசத்தினுடைய பிரதமர் இப்படி ஒரு சிறிய வாக்கு வங்கிக்காக இப்படிப்பட்டு பேசுவதை வன்மையாக காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிக்கிறது. வாக்கு வங்கிக்காக தமிழ்நாட்டில் போயிட்டு துன்புறுத்துறாங்கன்னு சொல்றது இது கண்டிக்கத்தக்கது. அது திரும்ப பெறணும். அதேபோல் தேர்தல் ஆதாயத்திற்காக இந்தியாவை பிளவுபடுத்தும் அரசியலில் பிரதமர் மோடி ஈடுபட்டுள்ளதாக விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சித்தார். தமிழகத்தில் பீகாரிகளை துன்புறுத்துகிறார்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார். ஆக அவருக்கு தேர்தல் அரசியல் முக்கியமானதாக இருக்கிறது. ஆதாயம் தேடுவதே அவரின் நோக்கமாக இருக்கிறது. அதே நேரம் திமுகவை பார்த்து பாஜக கேள்வி எழுப்பினால் அது எப்படி தமிழர்களுக்கு எதிரானதாகும் என கேள்வி எழுப்பியுள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழகத்தில் வெறுப்பு அரசியலை விதைத்து அதை வளர்த்து வரும் திமுகவினரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் பாஜகவுக்கு வகுப்பெடுக்க வேண்டாம் எனவும் கூறியுள்ளார். இந்நிலையில் பிரதமர் மோடியின் பேச்சு இனவெறி பாகுபாட்டின் உச்சம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது அறிக்கையில் பீகாரில் வாக்குகளை பெறும் நோக்கில் தமிழர்கள் மீது வன்முறையாளர்கள் என்ற பச்சை பொய்யை பரப்புவது தமிழர் விரோத போக்கின் வெளிப்பாடு எனவும், பிரதமர் என்ற பொறுப்பில் இருக்கும் ஒருவர் ஒரே இனத்தை குறிவைத்து பொய்யை பரப்புவது நாட்டின் ஒற்றுமைக்கு தீங்கு விளைவிக்கும் செயல் என்றும் சாடியுள்ளார். இந்த இனவெறி பேச்சை பிரதமர் மோடி உடனடியாக திரும்ப பெற்று தமிழ்நாட்டு மக்களிடம் வெளிப்படையாக மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் சீமான் கூறியுள்ளார்.